எஸ், ஸோ இந்த மேட்ச் ட்ரீம் 11 vs கிங் ஆஃப் டிராகன் வெம்பேர்டு ஆடிட்டு இருக்காங்க. முதல் பந்து ஒரு சிங்கிள். ஒரு கீப்பர் கேட்ச். எஸ், முதல் விக்கெட் காலி. டிஜே ஸோ அங்கே ஒரு வைடில் ஒரு சிங்கிள். ஆன்லைனில் ஸ்கோர் அப்டேட் ஆகிட்டே இருக்கு. ட்ரீம் 11 vs கிங் ஆஃப் டிராகன் வெம்பேர்டு அந்த மேட்ச் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இன்னொரு டாட் பால். லோ ஃபுல் டாஸ் சரியா மீட் பண்ணல. கொஞ்சம் ஏர்லியாக ஷாட் ஆடி இருக்காரு. பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டிருக்கு. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க பேட்ஸ்மேன். ஒரு நல்ல bowling எஃபர்ட், ஒரு குட் லைன் அண்ட் குட் லென்த் போட்டுட்ருக்காங்க. லூஸ் பால்ஸே இல்லை. ஒரு ஸ்விட்சுக்கான முயற்சி, ஒரு ரிஸ்கி சிங்கிள் தான். அவ்வளோ ஒரு நல்ல த்ரோ கிடையாது. ஓவர் ஆர்ம் த்ரோ பெட்டராக இருந்திருக்கும். என் முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஒரு ஓவர் முடிவில் 6 ஓட்டங்கள் எடுத்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு ஆடிட்டு இருக்காங்க ட்ரீம் 11 டீம். டிஜே பாட்டு போடுப்பா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
முதல் பால் கேப்ல ஆடி இருக்காரு. பவுண்டரி போகுமா? 4 போறது ரொம்ப கஷ்டம். பால் ஸ்டாப் ஆயிடுச்சு ரோப் பக்கத்துலயே. அவங்க 2 ரன் ஓடி இருக்காங்க உள்ள. செந்தில் அண்ட் செந்தில் அண்ட் கவாஸ்கர் அவ்வளோ ஆடிட்டு இருக்காங்க. மிஸ்டர் சங்கு, கவாஸ்கர் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் பீரியடில் ஆடினவர். தெரியும், சொல்லுங்க. கவாஸ்கர் எனக்கு தெரியும் தான் உங்களை கேட்குறேன். உங்கள் பீரியடில் தானே ஆடினார் அவர்? என்னோட பீரியட் இல்லையா? ஆமாம். ஆமாம், நான் பார்க்கவே இல்லை. நாங்களாம் கிரிக்கெட் பார்க்கும்போது அவர் விளையாடினார். அவருக்கெல்லாம் நீங்கள் போலிங் போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். என்ன கதை அதை சொல்லுங்கள். போலிங்லாம் போடலை, போலிங் போடணும்னு ஆசைப்பட்டிருக்கோம். போலிங் போடணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஆமாம். ஓகே. இங்கே நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு போயிருக்காங்க. இந்த தாஜ் ஹோட்டலில், ஃபிஷர்மேன்ஸ் தாஜ் ஹோட்டலில் நாங்கள் நேரில் பார்த்துருக்கோம். சூப்பர். யார் யாரை பார்த்துருக்கீங்க? இங்கே வந்து சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், அந்த அப்போ சேவாக், அந்த பீரியடில் இருந்த பிளேயர்ஸ்லாம் இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ பார்த்துருக்கோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், ரீசெண்ட்லி சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட இங்கே வந்துட்டு போயிருந்தாங்க. ட்ரைனிங்க்கு முன்னாடி இங்கே வந்துட்டு இருந்தாங்க. மேட்ச்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடியே. ஓ, இந்த சீசனில் சொல்கிறீங்க? இந்த சீசனுக்கு மேட்ச் தொடங்குறதுக்கு முன்னாடியே. ஸோ அதுக்கு முன்னாடி கொரோனா பீரியடில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்புறம் ஒரு சில அணிகள்லாம் இங்கே வந்து தங்கிட்டு போயிருக்காங்க விளையாடுறதுக்கு. இங்கே சேப்பாக்கத்தில் விளையாடுற மேட்ச்சுக்கு முன்பாக இங்கே வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த ஸ்டார் ஹோட்டலில் வந்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப ஹைலைட்டான ஒரு நபர் இதில் வந்துட்டு போயிருக்காரு. யாரும் கிடையாது, சீன அதிபர் ஜி ஜின்பிங்கோ. ஞாபகம் இருக்கா? ஜி ஜின்பிங்கோ அவர் வந்து இங்கே தங்கிட்டு போயிருக்காரு. ஸோ மோடிஜியும் அவரும். ஸோ இரண்டாவது ஓவர் இங்கே போட்டுட்டு இருக்காங்க. ட்ரீம் 11 அணியினர் பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. இரண்டாவது ஓவரில் 10 ரன். இல்லைன்னா போயிடுச்சுன்னு 6. ஓகே ஓகே பா டிஜே. அடுத்த 6 லெக் சைடுல பேக் டு பேக் 6s. டிஜே அதோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ட்ரீம் 11 பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. 22க்கு 2.
அண்ட் அடுத்த bowler நித்யா வராரு. ஸோ 2 ஓவருக்கு 22 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க. ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு, ஒரே ஒரு ரன் மட்டுமே. அண்ட் ட்ரீம் 11 டாஸை வின் பண்ணிட்டு பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. 2 விக்கெட் இழந்திருக்காங்க. ஆனால் கரண்ட் ரன் ரேட் நம்ம 10க்கு மேலே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. மணி ஆன் ஸ்ட்ரைக், கவாஸ்கர் நான் ஸ்ட்ரைக்கில். மேலே போயிருக்கு, மிடில் ஆகல. கீப்பர் அருமையான இன்னொரு கேட்ச் கீப்பருக்கு. அவுட் சைட் ஆஃப் போடப்பட்ட பந்து, ஒரு டாட் பால். அனிஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. லோ ஃபுல் டாஸ் லெக் சைடில் போயிருக்கு. முதல் ரன் வேகமாக ஓடுறாங்க. ஃபீல்டரும் வேகமாக வராரு. நல்ல ஃபீல்டிங், நல்லா வேகமாக ஓடி வந்தார். நிறைய ஏரியாவை கவர் பண்ணும் அவர். மணல் இப்போ ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும். வெறும் காலில் ஆடுறவங்க தான் கொஞ்சம் பார்த்து இருக்கணும். ஃபுல் டெலிவரிங்க, ஃபுல் டெலிவரி டாட் பால் பண்ணியிருக்காரு. இந்த ஓவரில் 2 டாட் பால், 2 சிங்கிள், அப்புறம் ஒரு விக்கெட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஓவராக மாறிட்டு இருக்கு. ஒரு 11 ரன் கரண்ட் ரன் ரேட்டில் போயிட்டு இருந்தது. அண்ட் 3வது விக்கெட் இந்த ஓவரில் கிடைக்குமா? ரொம்ப ஹைட்டுங்க, சன்லைட் டைரெக்டாக அடிக்குது. ரொம்ப கஷ்டம் தான் அந்த கேட்ச் பிடிக்க. ஸோ 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ட்ரீம் 11 டீம் 25 ஓட்டங்கள் எடுத்து 3 விக்கெட் இழப்பிருக்கு. டாடா குளுக்கோ நான் ஓப்பன் பண்ணி தட்டுமா? டிஜே பாட்டு போட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஸோ 3 ஓவர் முடிவில் ட்ரீம் 11 அணியினர் 25 ஓட்டங்கள் எடுத்து 3 விக்கெட் இழப்பிற்கு ஆடிட்டு இருக்காங்க. உள்ள கவாஸ்கரன் அனிஷ் ஆடுறாங்க. கவாஸ்கர் ஆன் ஸ்ட்ரைக். ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு. ஓகே, லீகல் டெலிவரி, எந்த ஒரு சிக்னலும் இல்லை நடுவர் கிட்ட இருந்து. ஸோ சரியான பந்து. ஸ்லோவர் ஷார்ட் பால்ங்க, லேட் கால் ஃபார் த ரன். இன்னொரு ஒரு ஓட்டம் எடுத்திருக்காங்க. ஸோ பவுண்டரிஸ் வருது, ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு.
2 6 தான் பார்த்துருக்கோம். அது மணியோட பேட்லேருந்து அவர் அவுட் ஆகிட்டு போயிட்டார். 4 பந்தில் 12 ஓட்டம் எடுத்தார். ஒரு பெரிய ஷாட் அகைன், சர்க்கிளில் யாருமே இல்லை. சர்க்கிள்குள்ளே இருக்கிற 4 ஃபீல்டர்ஸுமே ஆஃப் சைடில் தான் வச்சுருக்காங்க. லெக் சைடில் எல்லாருமே பவுண்டரியில் இருக்காங்க. நல்ல ஒரு ஃபீல்ட் செட்டப் இது. டீப் ஃபீல்டர் பின்னாடி இல்லைங்க, 6. இன்னொரு ஷாட், இன்னொரு 6, பேக் டு பேக் 6ஸ்ங்க இங்க. ஆட இருக்கும் அணியினர் ஸ்பார்டன்ஸ் கோவலம் வர்சஸ் ஜாலி காய்ஸ் தாழம்பூர். நாலு ஓவர் இங்கே முடிஞ்சிருக்கு. ட்ரீம் 11 அணியினர் 40 ஓட்டங்கள் எடுத்து 3 விக்கெட் இழப்பிருக்கு. 40 ரன்ஸ் அண்ட் 3 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. அண்ட் இப்போ கடைசி ஓவர் வரப்போகுது. கரண்ட் ரன் ரேட் 10ல் போயிட்டு இருக்காங்க. சொல்ல அனீஷ் 5 பந்தில் 14 ரன் எடுத்திருக்காரு. 2 சிக்ஸர்கள் இப்போ தான் பார்த்தோம். பேக் டு பேக் சிக்ஸஸ் லெக் சைட் திசையில் அடித்தார். அவர் கூட ஆடிட்டு இருக்கிறது கவாஸ்கர் 5 ரன் எடுத்திருக்காரு 7 பந்தில். ஸோ 7 விக்கெட் கையில் இருக்குது. 6 பால் இருக்குது. 40 ரன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் தான். இதை விட இன்னும் ஒரு 20 ரன் அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா 6 பாலில் 20 ரன் பாசிபிள் தான். ஸோ சந்தோஷ் போலிங் போட வந்திருக்காரு. ஃபைனல் ஓவர் போடுறாரு கிங் ஆஃப் டிராகன் வேம்பேடு டீமுக்காக. ஸோ நோ பால் அண்ட் அ ஃப்ரீ ஹிட். வெளியில் 2 ஃபீல்டர்ஸ் தான் அலவுடு கடைசி ஓவரில். 3 பேர் வச்சதுனால ஒரு நோ பால் கொடுத்துருக்காரு. அண்ட் இப்போ ஒரு ஃப்ரீ ஹிட் டெலிவரி. ஒரு ஃப்ரீ டெலிவரி, ஒரு டாட் பாலாக போட்டிருக்காரு சந்தோஷ். நல்ல போலிங், அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போடுறாரு. கீப்பர் பின்னாடியே ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க டாப் எட்ஜுக்கு. ஒரு ஒயிட் பாலுங்க, கொஞ்சம் வெளியே போயிருக்கு. ஒயிட் கொடுத்துருக்காரு அம்பையர் விமல். எங்கேயோ போயிடுச்சுங்க. இன்னொரு நோ பால் ஒன்று. ஸோ 2வது நோ பால் இந்த ஓவரில். இந்த தடவை ஹைட் நோ. முதல் நோ பால் வெளியே 2 ஃபீல்டர்ஸ்க்கு மேலே வச்சாங்க. அண்ட் இப்போ ஒரு ஹைட் நோ போட்டிருக்காரு. அண்ட் இப்போ தொடர போகிறது ஃப்ரீ ஹிட் டெலிவரி. அவுட் சைடு ஆஃப் அகைன். விட்டுருந்தா வைட் ஆயிருக்கும். பட் பேட் பட்டிருக்கு. பவுண்டரி போகலை. பால் புதஞ்சிருச்சு மண்ணில். 2வது ரன். எஸ், 2வது ரன் ஓடி இருக்காங்க. ஒரு ஃப்ரீ ஹிட்டில் 2 ரன்ஸ் கிடச்சிருக்கு. ரெண்டு பால் தான் போட்டிருக்காரு இந்த ஓவரில். இன்னும் 4 பால் இருக்கு. டீமோட ஸ்கோர் 45ல் இருக்கு. இப்போ 5 ரன் எடுத்திருக்காங்க 2 பந்தில். ஒரு ஷார்ட் பால் கவர்ஸ் மேலே. இந்த முறை இன்னொரு 2 கிடைக்குமா? ஒரே ஒரு ரன் மட்டும்தான். 3 பால். இந்த 3 பால் இருக்கு. ஷார்ட் பால் லாங் ஆனுக்கு போயிருக்கு. லாங் ஆன்ல யாருமே இல்லை வெளியே. 2வது ரன் ஓடுறாங்க. போலர் அங்கேயே நின்றிருந்தாலே கைக்கு வந்திருக்கும்.
அண்ட் இன்னொரு ஒரு டபுள். இந்த வெயிலில் 2 ரன்னாக ஓடிட்டு இருக்காங்க. உள்ள ஆடிட்டு இருக்க அனீஷ் அண்ட் கவாஸ்கர். இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்கிறது அனீஷ். 6 பந்தில் 16 ரன் அடிச்சிருக்காரு. இன்னும் 2 பால் இருக்கு அவருக்கு. ஸ்பார்டன்ஸ் கரண், உங்க ஆதார் கார்டை எடுத்துட்டு வந்து செக் பண்ணிங்க. ஒரு ஃபுல் டாஸ் போட்டிருக்காரு லெக் சைடில். 4 போகுமா? போகலையா? 4 போகலை. ஒரு நல்ல த்ரோ அண்ட் 2 ரன்ஸ். ஃபைனல் ஓவரில் ஒரு 2 ரன்ஸ். ஃபைனல் பந்து, ஃபைனல் ஓவர். அண்ட் 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ட்ரீம் 11 அணியினர் டாஸ் வின் பண்ணாங்க. வின் பண்ணிட்டு பேட்டிங் ஆடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஸ்கோர் தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லணும். 52 ரன், 3 விக்கெட் இழப்பு இருக்கு. போடுப்பா டிஜே, பாட்டை போடு. டார்கெட் என்னப்பா பரத்? 53 கரெக்ட்? ஆமாண்ணே, 53 ரன் எடுத்தா வின்னு 5 ஓவரில். எஸ், இன்றைய நாளான 5ஆம் நாளுக்கான 6வது போட்டி முதல் இன்னிங்ஸ் நிறைவு பெற்றிருக்கின்றது. ட்ரீம் 11 செம்மஞ்சேரி குப்பம் அணியினர் 52 ரன் எடுத்திருக்கின்றார்கள். 53 எடுத்தால் வெற்றி என்று கிங் ஆஃப் டிராகன் வெம்பேடு இன்னும் சிறிது நேரத்தில் பேட் செய்ய இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இல்ல வேணாம் வேணாம். அடுத்து ஆட இருக்கும் அணியினர் கடந்த முறை ரன்னர்ஸ் அப் எடுத்த ஸ்பார்டன்ஸ் கோலம் அணியினருக்கும் ஜாலி காய்ஸ் தாழம்பூர் அணியினருக்கும் மேட்ச் நடக்க இருக்கிறது. 2 டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வந்தீங்கன்னா டாஸ் போட்டுடலாம். ஜாலி காய்ஸ் தாழம்பூர் கேப்டன் டீம் பிளேஸ்லாம் வந்தாச்சா? ஓகே.
ஆமாங்க, ரொம்ப சூடாக தான் இருக்குது. இன்னைக்கு வெயில் ஓவராக அடிச்சிட்டு இருக்கு. அண்ட் இந்த நேரத்தில் குளு குளுன்னு நீங்கள் ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் உங்களுக்கு ஈஸியாக ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள். இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குவிஸ் போட்டி நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறவங்க 1000 ரூபாய் ஆன்லைனில் அனுப்பிட்டே இருக்கோம் நாங்கள். முதல் நாளில் இருந்து இந்த குவிஸ் போட்டி நடந்துட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஆல்ரெடி கேட்கப்பட்ட கேள்வி, ஸோ டிஎம்கே கிரிக்கெட் ஃபெஸ்ட் குவிஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்கோம் நாங்கள். அண்ட் இதில் இன்னைக்கு முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமோட முதல் கேப்டன் யாரு? ஸோ இந்திய கிரிக்கெட் அணியின் முதல் கேப்டன் யார் 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 அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. யார் பதில்லாம் வந்துடுச்சா? பதில் வந்துடுச்சு. அண்ட் நிறைய ஆன்சர்ஸ் வந்துட்டே இருக்கு நமக்கு. அண்ட் இதோட ஆன்சர் CK நாயுடு அப்படிங்கிறது தான் இந்தியன் டீமோட முதல் கேப்டன். இந்த கேள்விக்கு பதில் தெரியும். ஆமா, ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான், ஈஸி நினைச்சிருப்போம். அண்ட் இதுக்கு சரியான விடை நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. அதுல முதல்ல விடை அனுப்புனது கௌதமன் குருநாதன் அப்படிங்கிறவர். உங்களுக்கு டிஸ்பிளேல இப்போ தெரிஞ்சிருக்கும். அண்ட் இவர் எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா திருக்கழிக்குன்றம். அங்க இருந்து மெசேஜ் அனுப்பி 1000 ரூபாய் ஜிபே வின் பண்ணியிருக்காரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு கௌதமன். கௌதமன் வாழ்த்துக்கள். உங்களோட ஜிபே அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபீஸ் உடனடியா வந்திருக்கின்ற நாங்க நம்புறோம். உங்களுடைய திறமைக்கு பாராட்டுக்கள். கண்டிப்பா லைவ் மேட்ச் நீங்க எல்லாருமே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் அந்த ஆசையோட சேர்ந்து கேள்விகளும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. பார்த்ததோட இல்லாமல் 1000 ரூபாயும் தட்டி செல்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். அண்ட் இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். கிங் ஆஃப் டிராகன் வேம்பேடு பேட்டிங் வந்திருக்காங்க. அவங்க சேஸ் பண்ணிட்டு இருக்க டார்கெட் 30 பந்தில் 53 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. ஸோ இப்போ ரெண்டாவது பாலே ஒரு பிரம்மாண்டமான 6 பார்த்தோம் ஃபைன் லெக் திசையில். ஃப்ளாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஸோ காற்று நல்லா அடிக்குதுன்னு தான் சொல்லணும். அகெயின் அதே இடத்துக்கு போக பார்த்தாரு, பட் லெக் சைடில் போட்டிருக்காரு ஒரு வைடு. ஸோ பேட்டிங் ஆடிட்டு இருக்கிறது ஸ்ரீநாத். அவரு கூட பார்ட்னராக ஆடுறது விக்கி நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்காரு. யஷ்வந்தன் போலிங் போடுறாரு ட்ரீம் 11 அணிக்கு. அவுட் சைடு ஆஃப் போட்டிருக்காருங்க. இந்த தடவை ஆஃப் சைடில் ஒரு உதிரி. மிஸ்டர் சங்கோ. எஸ் சொல்லுங்க மிஸ்டர் பரத். கருவாட்டு குழம்பு எடுத்துட்டு வந்தீங்களா? இருக்கு, டைம் இருக்கு. டைம் இருக்குன்னா செய்யும்போது கண்டிப்பாக கொண்டு வரேன். வீட்டில் இல்லை, அவங்க வேற வேலையா எல்லாம் வெளியே போயிருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு கருவாட்டு குழம்பு ஒரு நாள் வரும். நிச்சயமாக முன்னாடியே உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா, நோ ப்ராப்ளம். அண்ட் நீங்க குக் பண்ண மாட்டீங்களா? வீட்டில் இருந்தால் தான் செய்வாங்களா? பண்ணுவேன். சுடுதண்ணி தெரியும், ஆம்லெட் போட தெரியும், இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியும் குக்கிங்ல. மேகியும் சொல்றீங்க? சுடுதண்ணில மேகி போட்டீங்கன்னா மேகி ஆனா இது வரைக்கும் பண்ணதில்லையா? ஓஹோ என்னாச்சு? பவுண்டரியா? போல இல்லைங்க, போகலைங்க. ஆஃப் சைடில் ஆடி இருக்காரு. ரிவ்யூ வந்திருக்காரு. விமல் கேட்டிருக்காரு, அம்பையர் விமல். என்னங்க நம்ம ஸ்ட்ரைட் நம்பர் போட்டிருக்க கண்ணாடி சூப்பரா இருக்குல்ல? ஏன் பரத்? சூப்பரா இருக்கு. எல்லாருக்குமே கண்ணாடி வழங்கியிருக்கீங்க, எனக்கு தான் வரவே இல்லை. ஏங்க உங்களுக்கு தரலைங்க? அதெல்லாம் தந்துட்டு இருப்பாங்க, கேளுங்க. உங்க டிபார்ட்மெண்ட் மூலியமாவே கேளுங்க. எங்க டிபார்ட்மெண்ட் ரிச்சர்ட் கிட்ட சொல்லுங்க, வாங்கி தருவார் பாருங்க. கேட்குறேன். ரிச்சர்ட் கொஞ்சம் பிஸி இப்போ. அந்த தேர்ட் அம்பையர் வேலை பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த ரன் அவுட் கேட்டிருக்காங்க. ஸோ அம்பையர்ஸ் இங்கே செக் பண்ணிட்டு இருக்காங்க அது ரன் அவுட்டா இல்லையா அப்படின்னு ஸ்லோ மோஷனில் லைவ்ல நீங்கள் பார்க்கலாம். இதை
இன்டர்நேஷனல் லெவலுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பான்சர்ஸ், கண்ணாடி ஸ்பான்சர்ஸ் இவங்களுக்கு சேர் கேர்ள்ஸுக்கும் வரலையா? அப்படியா? எனக்கும் வரல. யார் யாருக்கு வரல லிஸ்ட் எடுத்துக்கோ மிஸ்டர் சங்கு. மேனேஜ்மெண்ட் மிஸ்டர் நந்தகுமார், இதை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இதை நம்ம சுந்தர் சாருக்கு ஒரு பரிந்துரை பண்ணுங்க. கமெண்ட்ரி பண்ற அருண் மற்றும் பரத்துக்கு வரல. அதுக்கப்புறம் லிடியாவோட அவங்களோட அணிக்கு யாருக்குமே வரல. தயவுசெய்து இன்னும் 20-25 நாள் கிட்ட இருக்குது, அவங்களுக்கும் சன் கிளாஸ் வாங்கி கொடுங்க. நல்லா கலர்ஃபுல்லாக டான்ஸ் ஆடுவாங்க, கலர்ஃபுல்லாக கமெண்ட்ரி பண்ணுவாங்க, கலர்ஃபுல்லாக அம்பேரிங் பார்க்குறாங்க அவங்க மட்டும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களுக்கும் வாங்கி கொடுங்க மிஸ்டர் நந்தகுமார். நன்றி நன்றி மிஸ்டர் சங்கு. ஸோ இப்போ ரிவ்யூ போனாங்க. ரிவ்யூவில் என்ன? ஐயோ பாட் ஆஃப் பண்ணு ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்கேன். பிரதர் ரிவ்யூவில் என்ன ஆச்சு அந்த அவுட்டு? அண்ணா அவுட் கொடுத்துருக்காங்கண்ணே. வாவ், டைரக்ட் ஹிட், சூப்பர்ங்க. டைரக்ட் ஹிட் எவ்வளவு தூரத்துல இருந்து அடிச்சாரு பாத்தீங்களா? ஆமாங்க ஆமாங்க. அடடா, பெரிய ஸ்விங் பட்டுறதா எங்கேயோ போயிருக்கோம். பாட் ஆஃப் பண்ணு டிஜே கிட்ட கத்திட்டு இருக்கேன். ஏதோ கை காட்டினாரு. என்ன கை காட்டிட்டே இருக்காரு, என்ன பார்த்தா காட்டுறாருன்னு பார்த்துட்டே இருந்தா என் பேரையும் சொல்லுங்க, கண்ணாடி எனக்கும் வரல அப்படின்றாரு. ஓஹோ, நிறைய பேருக்கு வாங்கி தரணுமோ? ஆமா. ஐயோ, பால் எங்கேயோ போயிடுச்சு. அம்பையரோட காலுக்கு வெயிட் பண்ணலாம். நோ பால் கொடுத்துருக்காரு. ஏன்னா பிச்சுக்கு வெளியே பாலை பவுல் பண்ணியிருக்காரு பவுலர். பிச்சுக்கு வெளியே போட்டாலே நோ பால் தான், எல்லாருக்குமே தெரியும். நோ பால் முறையில் இன்னொரு ஃப்ரீ ஹிட் முதல் ஓவர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நிறைய ஒயிட்ஸ் போட்டிருக்காரு. ஒரு சிக்ஸையும் பார்த்தோம், ஒரு விக்கெட்டையும் பார்த்தோம். நோ பால், ஃப்ரீ ஹிட் பால். ஃப்ரீ ஹிட் பால் போயிடுச்சா? எங்க இருக்கு ரெண்டாவது ரன்? அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ஸ்பார்டன்ஸ் கோவளம் வர்சஸ் ஜாலி காய்ஸ் தாழம்பூர். ரெண்டு டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியா அருகே வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எஸ், பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு நெக்ஸ்ட் மேட்சோட கேப்டன்ஸ் போயிடுங்க. அண்ட் இங்கே ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஜாலி காய்ஸ் கேப்டன் ஸோ முதல் ஓவர் முடிவில் கிங் ஆஃப் டிராகன் வேம்பேடு எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 15 ஓட்டங்கள் எடுத்திருக்காங்க, ஒரு விக்கெட் இழப்பிற்கு. அண்ட் இரண்டாவது ஓவர் 24 பந்தில் 38 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி. கிங் ஆஃப் டிராகன் வேம்பேடு பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. உள்ள விக்கி அண்ட் ராகுல் பேட்ஸ்மேன் ஆஃப் ட்ரீம் 11. ஸோ ராகுல் ஆன் ஸ்ட்ரைக், விக்கி ரெண்டு பேட்ஸ்மேன் கிங் ஆஃப் டிராகன் வேம்பேடு ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் கண்ணன் ஃப்ரம் ட்ரீம் 11 நெக்ஸ்ட் ஆட போற மேட்ச் டாஸ் போட இருக்காங்க. ஸ்பார்டன் கோவளம் வர்சஸ் ஜாலி காய்ஸ் தாழம்பூர். ஆஹா, ரெடியா இருக்காங்க. என்னங்க ஷாட் இது, தூக்கி அடிச்சாருங்க பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் வருஷம் எல்லா கோட்டை தாண்டி போய் விழுந்துச்சுங்க, எங்கேயோ போய் விழுந்துச்சு. தெரியும்ல? ஓகே, ரூல்ஸ் எல்லாம் தெரியுமா? டாஸ் யார் கேட்க போறது? டாஸ் நீ கேக்குறியா? ஹெட்ஸ் டெயில்ஸ்? ஸ்பார்டன்ஸ் டாஸில் வெற்றி பெற்று பேட்டிங்கை சூஸ் செய்து. ஓ காட், என்ன மாதிரி ஒரு ஷாட் பாத்தீங்களா? பா, ஸ்பார்டன்ஸ் அணியினருக்கு ஸ்பார்டன்ஸ் அணியினருக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு, 5 கிராம் மதிப்புள்ள வெள்ளி நாணயம். வாழ்த்துக்கள்.
ஸோ 2 6 பார்த்துருக்கோம் இந்த ஓவரில், ரெண்டுமே பெரிய சிக்ஸஸ், ஈஸியாலாம் கிளியர் பண்ணல, ரொம்ப தூரமாக அடிச்சிருக்காரு. 2 6 போனதுக்கப்புறம் ஒரு வைடு வேற. ஐயோ நோ பாலா? கண்டிப்பாக நோ பால் தான், தலைக்கு மேலே போயிருக்கு அந்த பந்து. ஸோ நோ பால் முறையில் இன்னொரு ஒரு ஃப்ரீ ஹிட். காற்று பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனோட திசையில் தான் இருக்கு. டைமிங் அண்ட் ஹைட் இருந்தால் கண்டிப்பாக கிளியர் பண்ணோம். அகைன் ஒரு ஃபுல் டாஸ். சொல்லிட்டே இருந்தோம் ஹைட் போனா போய்டும், ஹைட் போயிட்டு பாலே போயிடுச்சு எங்கேயோ. 6 6. ஓகே ஓகே ஓகே. ஸோ அடுத்த பந்து அகெயின் ஒரு ஃபுல் டாஸ். இந்த தடவை ஆஃப் சைடில் போயிட்டு இருக்கு, பால் வெளியே போயிடுச்சா? அம்பேர் வெளியே போச்சு? இல்லை, பிச் பண்ணி தான் போயிருக்கு. 4 ரன்ஸ். நல்ல ஷாட் லெஃப்ட் சைடு. என்னண்ணே இன்னொரு என்னங்க வெச்சி சொலட்டி சொலட்டி அடிக்கிறாருங்க. DJ ஸ்கோர் அண்ணா 2 ரன் தானே அடிக்கணும், 18 பால் இருக்கு. எவ்வளோ ரன் அடிச்சிருக்காருன்னு கேட்டிங்கன்னா 36 ரன் போயிருக்கண்ணே இந்த ஓவரில் மட்டுமே. 36 ரன்னா? ஆமாண்ணே. ஓ மை காட். 5 6 ஒரு 4, அதுக்கப்புறம் ஒரு வைடு ஒரு நோ பால், அதோட சேர்த்தா மொத்தம் 6 பால்ல 6 ரன் அப்படின்ற விகிதத்தில் 36 ரன் அடிச்சிருக்காங்க. இப்போ 2 ரன் அடிக்கணும், 18 பந்துகள் இருக்கு. டீம் டோட்டல் 2 ஓவரில் 51 ரன், ஒரு விக்கெட் எடுப்பிருக்கு. இந்த ஒரே ஓவர்ல 36 ரன் வந்திருக்கு. ஆமாண்ணா, 5 6 ஒரு 4. இப்போ 18 பந்து இருக்கு, 2 ரன் தான் அடிக்கணும். அடுத்த அணியினர் ரெடியா இருந்துக்கோங்க. ஷார்ட் பால் போட்டிருக்காரு. ஸ்ட்ரைக்ல இருக்கிறது ஒயிட் பால், மேட்ச் டிரா. ஸோ ஒரே ரன் தான் அடிக்கணும். எஸ், ஸ்கோர் லெவல். இருக்கின்ற அணியர்கள் தயார் நிலையில் கேட்டுக்கொள்கின்றோம். கோவளம் மற்றும் ஜாலி காய்ஸ் தாளம்பூர். எஸ், அதோட இந்த மேட்ச் முடிவுக்கு வருது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 3வது ஓவர் தான் ஆரம்பிக்குது. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சேஸே பண்ணி முடிச்சுட்டாங்க. 53 ரன் கிட்ட அடிச்சிருக்காங்க. ஜாலி பாய்ஸ், ஜாலி காய்ஸ் ஃபீல்டிங் போங்க. இந்த நாளோட
6வது போட்டி மிக பிரமாதமாக நிறைவடைந்திருக்கின்றது. இரண்டாவதாக பேட்டிங் செய்த கிங் ஆஃப் டிராகன் 3 ஓவர் துவங்குவதற்கு முன்பாகவே துவங்கியதிலே முடிச்சிட்டாங்க. ஸோ 53